வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் அதுக்கு மாற்றாக இந்த மரவள்ளி கிழங்கு பிரியாணி ஒரு டின்னர் ரெசிபியாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சத்து மிகுந்ததுங்க. மதியானம் கூட சாப்பிட்லாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சத்தானதுங்க. கேரளாவில் இது காலையில் சாப்பிட்டு போவாங்கங்க. மரவள்ளி கிழங்கு ஃபுல் டே அவங்க நல்லா ஹெவி ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு பசி எடுக்காதுங்க சீக்கிரமாக. அதனால் நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது மரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாங்க. அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூனுங்க, ஒரு டீஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொழிய வேக வச்சு எடுத்தால் தாங்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம சிக்கன் மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பேன் கூட எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா 3 ஸ்பூன் ஆயிலே ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், பிரியாணி இலை, ஒரு அன்னாசி மொக்கு, அடுத்து 5 கிராம்பு, 3 ஏலக்காய், பட்டை 2 துண்டு, அப்புறம் கடல் பாசி கொஞ்சம், அவ்வளோதாங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நீட்டமாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பிரியாணிக்கெல்லாம் எப்படி கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும்ல, அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையில் போனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது சாப்பிடும் போது இடையில கடி போடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்தலும் போட வேண்டாம், இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். அதுக்கடுத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க, சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்து புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அடுத்து தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா தக்காளியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்தை வந்தபடி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாவில் இருக்கிற எல்லா பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 1/2 கிலோ சிக்கன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மரவள்ளி கிழங்கு உப்பு போட்டாச்சு. இந்த சிக்கனுக்கும் இந்த மசாலுக்கும் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
சிக்கன் வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. சிக்கன்லேயே தண்ணி வரும், அதுலேயே நல்லா வெந்தால் போதும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பாருங்க சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வெந்ததுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணுங்க. நான் வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிழங்கு வந்து நல்லா நசுக்கி கூட விட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா போதும். மரவள்ளி கிழங்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறேங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க, செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.